அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியில் இருந்தவங்களா அதாவது நாளைக்கு எல்லாருக்கும் பெருநாளுடைய தினம். இன்றைக்கு பிறை பார்த்தாச்சு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால எல்லோரும் ஆரோக்கியத்தோட ஆயுசோட நாளை காலையில அல்லாஹுவை வணங்குவதற்கும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கும் இத்தனை நாள் ரமலான்ல நோன்பு நோற்று செய்த அமல்களுக்கு இறைவா முழுமையான நட்கூலியைத்தான் பிரார்த்தனை செய்யறதுக்கும் நாளை பெருநாளுடைய திடலை என்ன செய்யுங்க, கண்டிப்பா பயன்படுத்துங்க. நல்ல முறையில மனமகிழ்ச்சியோட எல்லா கவலைகளையும் அகற்றிட்டு எல்லா கவலையும் அல்லாட்ட என்ன செய்யுங்க, முறையிடுங்க. அந்த திடல்ல இருக்கும் போது நேரம் என்ன, நீங்க 7 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னீங்களே, இன்னும் ஆரம்பிக்கலையே, 7:30க்கு ஆரம்பிக்கிறேன்னீங்களே, ஆரம்பிக்கலையே, ஏன் லேட் பண்றீங்க, வெயில் அடிக்குது, நான் அந்த வேலையை போட்டு வந்துட்டேன், இந்த வேலையை போட்டு, அப்படி புலம்பி அங்க ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தாம சொன்ன டைமுக்கு அந்த ஏற்பாடு செய்யறவங்க கரெக்டா ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஏதோ ஒரு டைமிங் மிஸ் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கிடுங்க. பலஸ்தீன் மக்களை பாருங்க, நாம இன்றைக்கு ஒரு திடலை தேடி போய் தொழுகிறோம், ஆனா அங்க பலஸ்தீனே திடலா தான் இருக்கு. அப்ப அதெல்லாம் நினைங்க, நமக்கு எவ்வளவு உணவுகள் எல்லாம் தந்தான், நோன்பு திறக்கும் போது எவ்வளவு பலகாரங்களை தந்தான், எவ்வளவு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா அங்க அந்த மக்களுக்கு பெருங்கொண்ட அளவுல உணவுகளை கூட தடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த உணவுகளை தடுத்து வைக்கிறதுனாலையும் வட மாநிலங்கள் இன்றைக்கு சட்டங்களை போட்டு நெருக்கிறதுனாலையும் இந்த சமுதாயம் இந்த கொள்கையை விட்டுட்டு போயிடும், ஓடிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா இந்த கொள்கையை ஒருபோது இந்த சமுதாயம் உயிர் போனாலும் இந்த கொள்கையை விட்டுட்டு போவாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொள்கையில நம்மளை நிலை நிறுத்துவான். எல்லா சமூக மக்களுக்காகவும் நாளைக்கு பெருநாள் திடல்ல அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க. அல்லாஹுவை ரொம்ப ரொம்ப புகழக்கூடியவங்களாக இருங்க. இயன்ற அளவுகளுக்கு ஏழைகளுக்கு என்ன செய்யுங்க, அதிகமா தர்மம் செய்யுங்க, உணவுகளை வழங்குங்க, உங்களால என்ன இயலுமோ அதெல்லாம் கொடுங்க. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய நன்மையான காரியங்களுக்கு முழுமையான கூலியையும் அவனை எந்த நேரமும் நினைவு கூறக்கூடிய நல்லொரு மக்களாகவும் உங்களை என்னை ஆக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.